வங்கக்கடல் பகுதிகள்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாக போகுதுங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஏப்ரல் முதல் வாரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு பகுதிகள்லாம் உருவாகும். கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி. அதே போலவே அதற்கான அறிகுறிகள் எல்லாம் நம்ம அந்த கடந்த வாரத்திலே பார்த்தோம். தாழ்வு பகுதிகள் உருவானது போல நெறைய அறிகுறிகள் தென்பட்டது. அதேபோல தாழ்வு பகுதியும் தற்பொழுது உருவாகி, இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்று வருகிறது. அப்ப இதனால நமக்கு என்னங்க ஒரு பாதிப்பு? தமிழ்நாட்டிற்கு ஏதாவது மழை பாதிப்பு இருக்குமா? இல்ல வெயில் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குமா? அல்லது மாலை நேரங்கள்ல எங்களுக்கு ஓரளவுக்கு மிதமான மழை, கனமழை வந்தா கூட போதும். பெரிதளவுல மிக கனமழை மற்றும் அதி கனமழை வரலனா கூட, ஓரளவுக்கு மிதமானதிலிருந்து கனமழை வந்தா கூட ஓரளவுக்கு இந்த வெயில சமாளிக்க முடியும்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இத பத்தின முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம கேட்போம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேளுங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா, உங்க மாவட்டத்தில மழை வருமா? வராதா? அப்படிங்கிற தகவலே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஏற்கனவே இந்த தாழ்வு பகுதி குறித்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது புயலாக மாறி தமிழகத்தில் கரை கடக்குமா? அப்படின்னு. தொடர்ந்து இது குறித்த தகவல் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருந்தோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் போடுங்க. இன்னும் நெறைய பேர் வந்து லைக் போடாமலே இருக்கீங்க. அந்த லைக் பட்டன பாருங்க. லைக் இல்லாம இருக்கு. நீங்க மறக்காம அந்த லைக் போடுங்க. எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் சில பேர் புதுசா இன்னைக்கு தான் ப்ரோ மொதல்ல உங்க சேனலே நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேட் அனௌன்ஸ்மென்ட் போடும்போது உங்களுக்கு அந்த தகவல் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுக்கப்புறம் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருந்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தாழ்வு பகுதிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் நம்ம வித்தியாசம் சொல்லியிருக்கிறோம். ஒரு சாதாரண தாழ்வு பகுதி அப்படிங்கிறது அதிக காற்றுடைய தன்மை இருக்காது. ஆனால் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்போது மீனவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா அதனுடைய வேகத்தன்மை இன்னும் அதிகரிக்கும். அதோடைய வலு ரொம்ப அதிகமாகுங்கிறதுனால தொடர்ந்து மீனவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுப்பாங்க. கடலுக்கு போகாதீங்க அப்படின்னு. ஏன்னா அதோடைய காற்றுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்றைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு இது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத பலரும் கேட்டிருந்தீங்க. வடக்கு, வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகரக்கூடும். ஆகவே இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பின்பு வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலு குறையக்கூடும். அதனால பாருங்க, என்னதான் இது தீவிரமான தாழ்வு பகுதியாக மிரட்டினாலும் கடைசியில தமிழ்நாட்டிலயும் மழை இல்ல, மியான்மர் பக்கமும் மழை இல்ல, ஒரிசா பக்கமும் மழை போலங்க. ஏதாச்சும் ஒரு பகுதிகள்ல மழை போயிருந்தா கூட சரி பரவால்ல, அவங்களுக்காவது நல்ல மழை போயிருக்கே அப்படின்னு சொல்லலாம். இது எங்கேயுமே போகாம தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னும் கொஞ்சம் வெயில கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுட்டு கடல்லேயே இது முடியிறது தான் மிக ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஒன்று தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு மிக கனமழையை கொடுக்கணும். இல்ல வேற எங்கேயாவது போயாவது நல்ல ஒரு தீவிர மழையை கொடுக்கணும். ஆனா இது படிப்படியாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல்ல இருக்கும்போதே பெரும்பாலான மழை அந்த கடல் பகுதியிலேயே பதிவாகிறது. அப்புறம் மீதமுள்ள ஒரு கனமழை மட்டும் அந்த கடலோர பகுதிகள்ல மியான்மர், தாய்லாந்து போன்ற அந்த கடலோர பகுதிகள் ஆங்காங்கே வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலேயே இது படிப்படியாக வலு குறைந்து போயிரும். ஆகவே இது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம சொல்கிறோம். வரப்போகும் ஆபத்து தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகராததால் மீண்டும் கடுமையான வெப்பம் பகல்ல பதிவாகும். இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே வெயில் கொளுத்திட்டு தாங்க இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க சும்மா பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப தீவிரமாகும்னு சொல்றீங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க. இப்ப நமக்கு வெயில் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. 37 டிகிரி செல்சியஸ், 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும். ஆனா, இப்ப அடுத்த 2 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வெப்பம் இன்னும் மோசமா இருக்கும். 41 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும். அப்ப இத விட இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இது. ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை தான் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு காத்திருக்கிறது. இந்த தாழ்வு பகுதி தமிழகத்தை விட்டு விலகுவதன் காரணமாகவே இந்த வெப்பம் தொடர்ந்து கடலோரத்தில உள் மாவட்டத்தில 37, 38 தான். ஆனா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சின்னு
இங்கே இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும், உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும், டெல்டாவில் ஒரு சில இடங்களிலும், தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் இந்த 40°C மேலே அப்படிங்கிறது 100% பதிவாகிறோம். அதில் கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டில் 41 முதல் 42°C வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் வசமாக சிக்கியிருக்குங்க. திருவள்ளூர் மற்றும் சென்னை 2 பகுதியுமே இந்த கடுமையான வெயிலில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது. திருவள்ளூர் மாவட்டங்கள் முதலிடமாக நம்ம சொல்ல முடியும் அடுத்து வரும் நாட்களில். அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூரிலும் கடுமையான வெப்பநிலையானது பதிவாகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கனமழையும் காத்திருக்கு. என்னப்பா இப்போதான் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்குள்ளே கனமழைன்னு சொல்கிறீன்னு கேட்காதீங்க. இந்த கனமழை எப்போ வரும்னா பகல் நேரங்களில் கிடையாது. பகல் நேரங்களில் எவ்வளவு வெயில் அடிக்க முடியுமோ அவ்வளவு வெயில் பயங்கரமாக இருக்கும். வெளியே போக முடியாத அளவுக்கு வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்களே வெளியே போகணும்னு நினச்சா கூட போக மாட்டீங்க. வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்க போது. இருந்தாலும் இந்த வெயிலுக்கு நடுவில் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் இருக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் சில பகுதிகளில் பகுதியாக ஒதுக்கி தான் பதிவாகும். மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வரும் நாட்களில் அந்த மாலை அல்லது இரவு நேரத்தில் கூட எதிர்பார்க்கலாம். எல்லாமே மாலை 4 மணிக்கே மழை வரணும் அப்படிங்கிறது இல்லை. சில மாவட்டங்கள் 8 மணி 9 மணிக்கு மேலே கூட இரவு நேரத்தில் மழை வரும். அதனால் மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். பகுதியாக ஒதுக்கிதான் மழை பெய்யும். ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக சில மாவட்டத்தில் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஏங்க இப்போ இந்த மாதிரி திடீர்னு இப்போ கனமழைலாம் வருது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. எதனால் இந்த கனமழை வருகிறது என்றால், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதாவது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அங்கிருந்து தென் தமிழகம் வரைக்கும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக பரவலாக மழை பொழிவானது தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக தீவிரமான வெப்பநிலையும் அதே போல் ஒரு சில மாவட்டங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய காற்றுடன் கூடிய கனமழையும் பகுதியாக பதிவாகக்கூடும். ஏப்ரல் 11 முதல் பகல் நேரங்களில் 41°C மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 11, 12, 13, 14 இந்த 4 நாளுமே வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும். வெளியவே போக முடியாது. அந்த அளவுக்கு அனல் காற்று பகல் நேரங்களில் மிக கொடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசப்போகிறது நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு நேரத்தில் மழை வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து நீங்கள் நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். பெஸ்ட் ஆஃபர்லையுமே போயிட்டுருக்கு. நீங்கள் அதை வேணும் அப்படின்னா வாங்கி கொள்ளலாம்.